அப்படி உங்களை போன்றவர்கள் இங்கே கூட நான் வந்து உட்கார்ந்த முதல் முறையாக அன்பு சகோதரி காளியம்மா பேசுகிறத நான் 45 ஆண்டு காலம் என்னுடைய அரசியல் அனுபவம் இப்போ தான் அவங்க மேடையில் பேசுகிறத உட்காந்து நான் கேட்டேன். எந்த குறிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியே மழை என்ன சொல்லுவாங்க, மடை திறந்த வெள்ளம் போல் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கான பிரச்சனைகளை, விவசாயிகளுக்கான பிரச்சனைகளை பேசுகின்ற இது போன்ற பேச்சாற்றல் உள்ளவர்கள் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சபைகளும் பேச வேண்டும். இன்னைக்கு அகதிகளாக போன ஈழத்து உறவுகள் கனடா நாட்டில் அமைச்சராக இருக்கிறான். நம்ம தானே அகதி, நம்ம ஏதோ கூலி வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு போச்சா போதும் அப்படின்னு நம்ம இல்லை. பேச வேண்டிய இடத்தில் பேசணும். ஐக்கிய நாடு சபைகளில் இன்னைக்கு பேசுகிறோம், பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய செய்தியை பேசுகிறோம். இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு இன்னமும் உலகத் தமிழர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்றைக்காவது தீர்வு எட்டப்படும் என்கிற மாறாத நம்பிக்கையில் எம் தமிழ் தேசிய தலைவன் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும் பேசவில்லை, மனித உரிமை செயல்பாட்டாளர்களும் பேசுகிறார்கள். அந்த அடிப்படையில் விவசாயிகளாகிய நீங்களும் ஏதோ விவசாயிகள் வச்சு விவசாயம் கோரிக்கை வச்சு இருக்கக்கூடாது. நாராயணசாமி நாயுடு காலத்தில் ஒரு காலத்தில் எல்லா அரசியல்வாதிகளும் அவரை போய் வீட்டில் பார்ப்பாங்களாம். ஒரு தொகுதிக்கு யார் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணுன்றதை விவசாய சங்கம் தீர்மானித்தது. அப்படி ஒரு தலைவராக இப்போது இருக்கிற நம்முடைய ராமதாஸ் போன்றவர்கள், நம்முடைய மாநில தலைவர் போன்றவர்கள், விவசாயிகள் நீங்கள் உருவாக வேண்டும். உங்களுக்கு எங்களை போன்றவர்கள் நிச்சயமாக நான் பச்சை பெருமையாக சொல்லுவோம். விவசாயி நான் முந்திரி விவசாயி, வாழை விவசாயி, உளுந்து விவசாயி, வேர்க்கடலை விவசாயி, எல்லா விவசாயம் பண்ணுறேன். பாரம்பரியமான நிலத்தில் விவசாயம் செய்கிறேன். அது லாபம் கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு அந்த விவசாயம் செஞ்சு அதெல்லாம் காய்கறிகள்லாம் காய்ச்சி நெல்லெல்லாம் அப்படியே வளைஞ்சு இருக்கும்போது அதை போய் அப்படியே அந்த வரப்பில் சுற்றி அப்படி பார்த்துக்கிட்டு வரும்போது கிடைக்கிற ஒரு ஆத்மா நிறைவு இருக்கிறது, ஒரு மன நிறைவு இருக்கிறது. உலகத்தில் நீங்கள் எதை பார்த்தாலும் அது ஏற்படாது. இப்போ நம்ம ஊரில் நம்ம மாம்பழம் காய்ச்சி தொங்கும் போது, பலாப்பழம் அப்படியே மரத்திலே கட் பண்ணி சாப்பிடும் போது, நெல் வளைஞ்சு மடிந்து கிடக்கின்ற போது, அந்த நெல் வயல்களை ஒரு காலத்தில் குறைத்தி நத்தை நண்டு நாங்கள் பிடிக்கும் போது ஏற்பட்ட அந்த மன மகிழ்ச்சி, அந்த கெளுத்தி கண்டை, கெட்லா கண்டை, குள்ள கண்டை, செந்தில் கண்டைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை என் விவசாயிகளே. எல்லாவற்றையும் இன்றைக்கு ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் அழித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மண்ணில் இந்த விவசாயத்தை காப்பதற்காக இன்னமும் பச்சை துண்டை அணிந்து கொண்டு போராடுகின்ற உங்கள் போர்க்குணத்திற்கு தலைவணங்கி இந்த மிகச்சிறப்பான நிகழ்வுக்கு என்னை இங்கு வரவைத்த உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கூறி, அருமை சகோதரர் பாபு உள்ளிட்ட நம்முடைய ராஜா, நியாஸ் உள்ளிட்ட நம்முடைய செல்வம் உள்ளிட்ட ஏனைய தோழர்களும் விவசாய சங்கத்துக்கு கூப்பிட்றாங்க, நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். அவர்களும் பெருந்தன்மையோடு எனக்கு ஒத்துழைப்பு தந்து வருகை தந்து இங்கே இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு ஆதரவளித்தமைக்கும் என்னை அழைத்து அதில் கூட அவங்க பெருமையாக சொன்னாங்க, நாங்கள் 2 பேரை கூட்டிருக்கிறோம், வேல்முருகனையும் காளியம்மாவும் சரியான தேர்வு என்று மக்களால் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அங்கீகாரத்தையும் இங்கு எங்கள் இருவருக்கும் நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்வுரிமை சிக்கல்களில் பிரச்சனைகளில் அழையுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களோடு தோளோடு தோள் நின்று துணை புரிகிறோம் என்று அத்தனை தீர்மானங்களும் எதிர்காலத்திலாவது வெற்றியடைய வேண்டும், இதை வெற்றியடை செய்கின்ற அரசுகள் உருவாக வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.